ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். தாவேக நிர்வாகி அரசியல் விமர்சகமான திரு நந்தகுமார் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. முதல் முறையாக திரு எடப்பாடி பழனிசாமி விஜய் மீது ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்தில் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். கரூர் சம்பவத்தை வச்சு பேசியிருக்கிறாரு. 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பேசியிருக்கிறாரு. நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நேரில் சந்திக்கலை அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. கூட்டம் இருக்குது, அப்போ ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் விஜய் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது முதல் முறையாக இந்த பதிலடி திரு எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து வருது. உங்களுடைய பார்வை? முதல்ல நான் தாவேகாவுடைய நிர்வாகி இல்லை, நான் ஒரு நடுநிலையான அரசியல் விமர்சகன். குறிப்பா இன்னும் அரசாங்கத்தினுடைய கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆளு. இப்ப ஐயா அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய விமர்சனம்ங்கிறது அரசியல்ல இப்ப விஜய் அவர்கள் எடப்பாடியை பார்த்து இல்ல அதிமுகவை பத்தி விமர்சனம் பண்றாங்கன்னா கட்டாயமா எல்லா கட்சிகளும் இன்னைக்கு விஜய விமர்சனம் வைக்கிறது யதார்த்தமான ஒண்ணுதான். அது நாங்க மட்டும் ஒருத்தரை விமர்சிப்போம், அடுத்தவங்களை எங்களை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு முடியாது. பட் இந்த இடத்துல எடப்பாடியார் அவர்கள் ஆரம்பத்துல அவர் அடுத்த நாளே அங்க போறாரு. போய் அன்னைக்கு அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு அவர் ஆதரவு கொடுத்தாரு. அன்னைக்கு தாவேகாக்கு அன்னைக்கும் அவர் எந்த மனநிலையில், அதாவது பத்திரிகையாளர்களை சந்திக்காம கூட போயிட்டாங்கன்னு கேட்கும்போது கூட ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் சொல்றாரு, இல்ல விஜய் அவர்கள் எந்த மனநிலையில இருப்பாருன்னு யாருக்குங்க தெரியும், ஒவ்வொருத்தர் மனநிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு மாரல் சப்போர்ட்டா ஐயா எடப்பாடியார் அவர்கள் விஜய் அவர்கள் பக்கம் உண்டான நியாயத்தை எடுத்து பேசினாரு. அது என்னுடைய கருத்தோட பெரிய அளவுக்கு ஒத்து போச்சு. சோ இப்ப அவரு இன்னைக்கு வைக்கக்கூடிய விமர்சனங்கிறது இன்னைக்கு விஜய் அவர்கள் ஊழல் கட்சி அப்படிங்கறத சொல்லும் போது அதிமுக கூட விமர்சனம் வைக்கும் போது அவங்க திருப்பி பதில் விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கரூர்னுடைய இன்சிடென்ட்னு பார்க்கும்போது அது யாரா இருந்தாலும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும் போது இது அரசாங்கத்துல நம்ம அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்கு காரணமே என்ன? இப்ப முழுக்க விஜய் அவர்கள் தான் இது எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுத்துருக்கணுங்கிறது இருந்துச்சுன்னா அரசாங்கத்தினுடைய அப்ரூவலே வேண்டியது இல்லையே. அப்ப இன்னைக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் ப்ராசஸை எதுக்காக கொடுக்குறாங்க? இன்னைக்கு ஒரு கிரௌடுக்கு எந்த இடத்துலயாவது பொதுமக்கள் போறாங்கன்னா அவங்க அந்த அரசாங்க ஸ்டாட்யூட்டரி டியூட்டி ஆஃப் செக்யூரிங் அண்ட் சேஃப்கார்டிங் பப்ளிக் யாருக்கிட்ட இருக்குது? டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டையும் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் போலீஸ்ல தானே இருக்குது. அப்ப அந்த மாநில நிர்வாகம் இல்ல எங்களுக்கு யாருமே இல்லை, எல்லாமே கூட்டம் நடத்துறவங்க தான் இதை எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் போடுங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்த்து சொல்லுது? அப்போ இந்த இடத்துல ஒரு கூட்டம் நடத்துறதுனாலே இப்ப இன்னைக்கு யாரோ ஒருத்தர் போறாங்க இன்னைக்குன்னா அவங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம், அரசியல் தலைவர்களா இருக்கலாம், சினிமா நடிகர்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா அவர் போறதுனாலயே எல்லாரும் கூட்டம் வருதுங்கிறதுனால அது எப்படி நம்ம குற்றமா சொல்ல முடியும்? அவருக்கு அந்த அளவுக்கு மக்கள் ஒருத்தரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அவரை நேசிக்கிறாங்க, முழுமையா விரும்புறாங்கும் போது ஜனநாயகத்துல எங்கேயாவது ஓ இல்ல நீங்க நடிகரா இருக்கீங்களா, இல்ல அரசியல் கட்சி தலைவரா இருக்கீங்களா, நீங்க வந்தீங்கன்னா இத்தனை பேர்த்துக்கு மேல வரக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது ஜனநாயகத்தினுடைய இதுல நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயாவது எழுதியிருக்கா? யாராவது வந்தா இத்தனை பேர்த்துக்கு மேல நபர்கள் பங்கேற்க கூடாது, இத்தனை நபருக்கு மேல போயிட்டு அதுல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதை செய்யறவங்க தான், அவர் தான் மேடையில் இருக்கிறவர் தான் பொறுப்புன்னு எங்கேயாவது இருக்குதா? அப்ப இந்த காவல்துறையினுடைய கடமை என்ன? அப்ப அந்த டைம்ல ஐயா பொறுப்பு ஏடிஜிபியா இருந்த ஐயா வெங்கட்ராமன் கூட என்ன சொன்னாருன்னா, மக்களை காப்பாத்துறது நாங்க அடிஷனல் சப்போர்ட் தானே ஒளி, எங்களுக்கு பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி அவ்வளவு அப்பட்டமா பேசினாரு. அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அப்ப இன்னைக்கு அந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடு எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறது ஐயா எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு. அவர் பொதுவெளியில பேசுறத கூட விட்டுருங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டை விஜய் மேல ஃபுல்லா ஸ்கொயர் ஆஃப் பண்ணும் போது அதை எதிர்த்து நின்று அந்த இடத்துல விஜய் பக்கத்துல இருக்கக்கூடிய தாவேகா தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்கள் எல்லாம் சட்டமன்றத்திலையும் எடுத்து கூறினவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி தானே. அப்ப இன்னைக்கு அந்த கரூர் இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அது ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு அந்த சூப்பர்வைசரி கமிட்டி 3 பேருக்கு கீழே ஒரு சிபிஐ என்கொயரியில போய்கிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாமே அவங்க விசாரிப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு குறைபாடு நடந்தனால இன்னைக்கு இப்ப நீங்க எல்லாம் யதார்த்தமா சொல்லுங்களேன், இன்னைக்கு இந்தியாவுடைய சட்டத்தில் இந்தியன் ஹிஸ்டரியில எங்கேயாவது எந்த அரசியல் கட்சி தலைவர்களாவது அரசியல் கூட்டத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளுக்கு பொறுப்பேற்று இதுவரைக்கும் சட்டப்பூர்வமா தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இல்ல பட் மாயாவதி அவர்களுடைய அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய விஷயம் தானே சார். அது
இல்ல அப்ப ஒருத்தர் இறந்தா பரவாயில்லன்றீங்களா நீங்க? இல்ல சார், அப்படி கிடையாது சார். இப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டத்துல, ஒரு பிரச்சாரத்துல 41 பேர் இறந்திருக்கிறாங்க. அதுல அவர் சொல்றது என்னன்னா, திட்டமிடல் ஒழுங்கா இல்ல, நேரத்துக்கு அவர் அங்க போகல அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களை தான் திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறாரு. இல்ல இப்போ இந்த இடத்துல கரூருக்கு வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்த விண்டோ டைம் என்ன? 3 to 10 PM. விஜய் அவர்கள் அங்க போனது 7 மணி. எப்படி வந்து அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தட் கெட்ஸ் நல்லிஃபைட். அவரு விஜய் கரூர் மீட்டிங்க்கு லேட்டா போறாருங்கிறதே வந்து இட்ஸ் நாட் அ ரைட் ஆர்குமெண்ட். அவங்க அப்ரூவல் கொடுத்த டைம் என்ன? 3 to 10. அப்ப 3:01 இருந்து 9:59 வரைக்கும் he can be there. அவர் 7 o'clock இருக்காரு. ஒரு 8 நிமிஷம் பேசுறாரு, இன்சிடென்ட் ஆகுது, உடனே கிளம்புறாங்க. சோ எந்த இடத்துல இதுல வந்து விஜய் வந்து தாமதமா போயிட்டாருங்கிற புள்ளி எங்க இருந்து அந்த கேள்வி வருதுன்னே தெரியலையே. அப்ப இதே கேள்வியை வந்து பிரஸ் மீட்ல ரிப்போர்ட்டர்ஸே வைக்கிறாங்களே அன்றைய ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் கிட்ட. அவர் என்ன ஆமாங்க நாங்க அவருக்கு கேட்ட டைமை பூரா நாங்க அப்ரூவல் பண்ணிட்டாங்க போது அப்ப கரெக்டான நேரத்துக்கு தானே வந்துட்டாரு சார், எங்க சார் லேட்டா வந்துட்டாருன்னு கேட்கும்போது அந்த அபுதா ஐஏஎஸ் அவர்கள் எல்லாம் அந்த டீமா கொடுத்தாங்க பாருங்க. அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கேள்விக்கு அன்றைய ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் பதிலே சொல்லாம அடுத்த கேள்விக்கு கடந்து போனாரு. அப்ப எந்த இடத்துல அதே மாதிரி நீங்க அப்ரூவல் லெட்டர் எடுத்துக்கீங்க அசோகா. முதல்ல அப்ரூவல் லெட்டர் கொடுக்குறாங்க, அவங்க வந்து அதை அந்த இது லைட் ஹவுஸ் ரவுண்டானாவை கேட்கறாங்க. அதை வந்து எல்லாம் இன்ஜினியர் சர்வேயர் எல்லாம் வச்சு அளந்து இது 1,20,000 ஸ்கொயர் ஃபீட், இதுல 60,000 பேர் ஈஸியா நின்னு பார்க்கலாம், சற்றேறக்குரிய 10,000 பேர்த்த எதிர்பார்க்கிறோங்கிறது அந்த ப்ளூ பிரிண்டோட அந்த சர்வே ரிப்போர்ட்டோட அவங்க கொடுத்தாங்க. ஆனா அந்த இடத்த கொடுக்க முடியாதுன்னு அதை கேன்சல் பண்ணிட்டு வேலுசாமிபுரத்தை தான் கொடுக்க முடியும்னு இன்சிஸ்ட் பண்ணது வந்து காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும். அடுத்தது அந்த வேலுசாமிபுரத்துக்காக நீங்க அப்ரூவல் லெட்டர் கொடுத்தாங்க பாருங்க. அந்த லெட்டர்ல எங்கேயாவது 10,000 பேர் தான் வருவாங்கிற வாக்கியம் இருந்தா நீங்க எனக்கு காமிங்க பார்க்கலாம். 10,000 பேர் தான் வருவாங்கிற வாக்கியம் வேலுசாமிபுரத்துல கொடுத்த அப்ரூவல் லெட்டர்லயே கிடையாது. அன்றைக்கு அந்த அபுதா ஐஏஎஸ் அவர்களுடைய அந்த இன்டர்வியூ பிரஸ் மீட்ல கூட 2 லெட்டர் காமிக்கிறாங்க. டிஸ்டன்ஸ்ல காமிச்சது வந்து பாத்தீங்கன்னா 2வது வேலுசாமிபுரத்துக்கு அப்ரூவல் கொடுத்த லெட்டரை ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ஜூம் பண்ற ஒரு காமிச்சு ஒரு ஜூம் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? காமிச்ச லெட்டர் தான் நீங்க ஜூம் பண்றீங்கன்னு அர்த்தம். ஆனா ஜூம் பண்ண லெட்டரு ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்து நீங்க கேன்சல் பண்ணாங்க பாருங்க அந்த லெட்டர். அப்ப நீங்க கேன்சல் பண்ண ஒரு ரெக்வெசிஷன் லெட்டரை ஜூம் பண்ணி காமிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? அதுவும் அமுதா ஐஏஎஸ் அந்த டீமுடைய பிரஸ் மீட்டும் போது அப்ப இதுல எவ்வளவு முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வந்து அரசாங்க தரப்புல இருந்தே கொடுக்குறாங்க இல்லையா? ரைட் ரைட். நன்றி திரு நந்தகுமார். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்துமைக்கு மிக்க நன்றி. திரு எடப்பாடி பழனிசாமி விஜய் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு, அதாவது இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் முன்வைத்த பல்வேறு விமர்சனங்களுக்கு முதல் முறையாக பதிலடி கொடுத்திருக்கிறார். ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.